அதானிக்கு கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் இடம் வாங்கி போட்டு அவர் சோலாரை பண்ணி நம்மளுக்கே கொடுக்குறாரு. 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு வச்சுக்கலேன். அந்த வேலையும் ஈபி செய்யக்கூடாது. கையில் காசு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். யார்ட்டையும் காசு இல்லாத சூழல் இருக்குன்ற பொழுது அந்த அடிப்படையில் மின்சார கட்டணத்தை உயர்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வருஷம் வருஷம் உயர்த்தாவாங்க. நீங்கள் அதுதான் நான் சொன்னது. உற்பத்தியில் தனியாரை அதிகமாக ஈடுபடுத்த வருகின்ற பொழுது பொதுத்துறைகள் நலிவடைந்து போகும். அது மின்சாரம் மட்டுமல்ல, ஏற்கனவே அனுபவம் இருக்குது பிஎஸ்என்எல். இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் டிவி இருக்குது, எல்லா வீட்லையும் மிக்சி இருக்குது, எல்லா வீட்லையும் கிரைண்டர் இருக்குது. இதெல்லாம் அரசு தான் கொடுத்துச்சு. இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச டிவி அரசு தான் கொடுத்துச்சு. மக்களை பார்க்க வச்சுது. உங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்டையர் ஸ்லாபே மாறுது. இந்த ஸ்லாபு மாற்றுறதுனால தான் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களை பயன்படுத்தக்கூடாது. அதை அந்த இடத்த ₹1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 என்ற அடிப்படையில் நீங்கள் வேறு இதுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி இப்போ எல்லாமே 25 நிமிஷம் ஆகிடுச்சு. அதை கம்ப்ளீட்டாக இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டா அந்த இடத்த அதானி கொடுத்துடலாம். ஸோ அதானி அந்த இடத்துல இப்போ அவருக்கு துறைமுகத்தை கொடுத்துருக்குறோம். கப்பல் வர்றதுக்கு வசதி இருக்குது, ட்ரெயின் வர்றதுக்கு வசதி இருக்குது. அவர் அங்கே உற்பத்தி பண்ணுவார். அப்போ உற்பத்தி யார்கிட்ட போயிடும்? அதானிட்ட போயிடும். வணக்கம் தோழர். வணக்கம். ஜூலை 15ஆம் தேதி அரசாங்கத்துடைய ஒரு புதிய அறிவிப்பு, மின்சார கட்டண உயர்வு. மின்சாரங்கிறது ஒரு அடிப்படை தேவை. ஒரு அடிப்படை தேவையில் விலையேற்றம் வரும்போது அது பொதுமக்களுக்கு எல்லா தரப்பினருக்கும் எந்த வகையில் பாதிப்பாக இருக்குது? மின்சாரம் என்பது அனைத்துக்கும் தாய் தொழில். மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா எந்த தொழிலும் இயங்காது. இதனால தான் நாடு சுதந்திரம் அடைஞ்ச பொழுது மின்சாரம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்போ தான் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப மாநில அரசு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயம். ஆனால் 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் மின்சார உற்பத்திகள் என்பது மாநிலத்தில் வந்துச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 3,32,00,000 மின் இணைப்புகள், வீட்டு இணைப்புகள் கிட்டத்தட்ட 2,27,00,000 பக்கம் வீட்டு இணைப்புகள். ஸோ இன்றைக்கி மின்சாரம் பயன்பாடு இல்லைன்னு சொன்னால் எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு வருகின்ற பொழுது, அதனுடைய தேவையை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்திக்கும் தேவைக்குமான இடைவெளி என்பது அதிகரிச்சுட்டே வருது. இப்போ தமிழகத்தில் மின்சார தேவை என்பது கடந்த மே மாதம் 20,000 மெகாவாட் என்பது தேவைப்பட்டுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட உற்பத்தி என்று பார்க்கின்ற பொழுது தெர்மல் நிலையங்களில் ஒரு 4,320 மெகாவாட்டும், ஹைட்ரோவில் 2,200 மெகாவாட்டும், மத்திய அரசினுடைய பங்கில் கிடைக்கக்கூடிய 7,000 மெகாவாட்டும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்குது. இப்படி எல்லாம் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய 6,000 மெகாவாட்டுக்காக மின்சாரத்தை 4,000 6,000 மெகாவாட்டுக்காக வாங்க வேண்டிய அவசியம் வருகின்ற பொழுது, அந்த மின்சார கொள்முதல் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு யூனிட்டுக்கு சாதாரணமாக ₹6 ₹20 வரைக்கும் வாங்க வேண்டிய அவசியம் என்பது வருது. மின்சார வாரியம் வாங்கி மக்களுக்கு அரசு அளித்த சலுகையில் கொடுக்க வேண்டிய சூழல் வருது. இது இன்றைக்கல்ல, எப்போ புதிய பொருளாதார கொள்கை அமலாகின்றோ அன்னையில் இருந்து தனியார் முதலாளிகள் இந்த துறையில் போட்டி போட ஆரம்பித்ததுக்கு உற்பத்தியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இப்போ பல இடங்களில் விநியோகத்திலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சிண்டிகேட் போட்டு வர வர என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசு உற்பத்தி திட்டங்களை கைகழுவுகின்ற நடவடிக்கையாகத்தான் பல இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு கொண்டு வரல. இப்போ கடைசியாக வடசென்னை அனல் நிலையம் 3 ஸ்டேஜ் 3 கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு 800 மெகாவாட். இப்போ ஒரு 400 மெகாவாட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாக அது வந்திருக்கு. இதை தாண்டி எந்த உற்பத்தி திட்டங்களும் வரல. அப்போ உற்பத்தி திட்டங்கள் அப்படி டிலே ஆக ஆக அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க ஆரம்பிக்குது. 3,700 கோடிக்குள்ள முடிய வேண்டிய ப்ராஜெக்ட்டு 10,000 கோடி என்ற நிலைமைக்கு வருகின்ற பொழுது அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு யூனிட் மின்சாரம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வருது. இப்போ இந்த வெளியிலிருந்து வாங்கிறதுனால, தமிழக மக்களுடைய தேவையை பயன்படுத்தி வெளியிலிருந்து வாங்கிறதுனால மாநில மின்சார வாரியம் நஷ்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நடவடிக்கையாக வருது. ஸோ இது நஷ்டத்துக்கு போகின்ற பொழுது இந்த நஷ்டத்தை யார் சுமக்கிறதுங்கிறது அடுத்த ஒரு கேள்வி என்பது இருக்குது. 2021 நவம்பர் 9ஆம் தேதி மத்திய அரசு ஒரு உத்தரவை வெளியிடுது. மாநில அரசுகள் பூரா மின்சார கட்டணத்தை ஆண்டுதோறும் 6% உயர்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த நிர்பந்தத்துக்கு எல்லா மாநில அரசுகளும் பணிகின்ற நிலை என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா அப்படி வந்தால் தான் அவங்களுக்கான மத்திய அரசுலேருந்து கிடைக்க வேண்டிய நிதி, மற்ற விஷயங்கள், திட்ட காசு கிடைக்கும் அப்படிங்கிற முறையில் அப்படியான ஒரு ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கால்குலேஷன் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இந்த ஏப்ரலுக்கும் போன வருஷம் ஏப்ரலுக்கும் 23 ஏப்ரலுக்கும் 24 ஏப்ரலுக்குள்ள வேறுபாட்டை எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு கன்சியூமர் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனில் கொண்டு வந்துட்டு நீங்கள் 6% இதான்
எது குறைவாக இருக்குதோ அதை அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 4.7 என்பது வந்துச்சு. ஸோ மாநில அரசு என்ன பண்ணுச்சு, மக்களுடைய தலையில் சுமத்த வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அந்த 2.15% இருக்கிறோம், டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மாநில அரசே சப்சிடியாக டிஎன்இபி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணினாங்க. ஸோ சென்ற ஆண்டு பெருசாக வீடுகளுக்கு வரல, கடைகளுக்கு மட்டும் 8லிருந்து 15 பைசா என்ற முறையில் உயர்வு என்பது ஏற்பட்டுச்சு. பட் இப்போ பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4.17 எடுத்தால் கூடி 4.83% போயிடுச்சு. இப்போ கூடுதலாக 20 பைசாலிருந்து 55 பைசா உயர்வு, ஃபிக்ஸ்டு சார்ஜஸில் 5 ரூபா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மின் இணைப்பு பெறுவதற்கும் மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த மின் கட்டணத்தை நாம் தவிர்த்திருக்க முடியும். ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள், மக்கள் பயன்படுத்துகின்ற பொருள், மின்சாரம் இல்லை என்று சொன்னால் எந்த வேலையும் நடக்காதுங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுமையாக உருவாக்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலதாமதம், மின்சார வாரியத்தினுடைய கடன், இவையெல்லாம் சேர்த்து தான் இந்த கட்டண உயர்வு என்பது இன்றைக்கி மக்களிடத்தில் சுமத்தப்பட்டிருக்கு. அரசு கவனம் செலுத்தணும்னா எந்த முறையில் கவனம் செலுத்தணும்? அரசு உற்பத்தி திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்தணும். இப்போது கடந்த ஆட்சியில் போடப்பட்ட உற்பத்தி திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதில் இப்போ நான் சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம், அது மட்டும்தான் இப்போ உற்பத்திக்கு வந்திருக்குது. இன்னும் உடன்குடி ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி நீர் மின்சாரத்தில் பைக்காராதன் இருக்குது, எமரால்டு ஒன்று புதுசாக ஒன்று போட்டிருந்தாங்க, இங்கே இன்னொரு செஸ் போட்டிருந்தாங்க, உப்பூர் ப்ராஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சோலாருக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாமல் விட்டதனுடைய விளைவு இப்போ உற்பத்தி திட்டங்கள் அப்படியே ஸ்லோவாக போகுது. ரெண்டாவது நஷ்டம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற மின்சார வாரியம் உற்பத்தி செய்ய முடியல. நம்முடைய சென்ட்ரல் ஷேரில் மத்திய தோப்பிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் நம்மளுக்கு 10 அது அவ்வளோதான் கொடுப்பாங்க. அப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம், தனியார்கிட்ட போகிறோம். இன்றைக்கி மின்சாரத்துக்கான கட்டணத்தை தீர்மானிக்கிறது அப்படி அந்த தனியார் கூட்டு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் தான். அப்படி வருகின்ற பொழுது அதிகமான விலை கொடுத்த மின்சாரத்தை வாங்குவதனுடைய விளைவு, சென்ற ஆண்டு ஒன்றில் அரசனுடைய நிதியாண்டினுடைய அறிக்கையில் மின்சார வாரியத்தினுடைய வருமானம் கிட்டத்தட்ட 82,000 கோடி. ஆனால் தனியார் மின்சாரத்தை வாங்கின வகையில் செலவு செஞ்சது 50,000 கோடி. அப்போ வரவுக்கும் இந்த செலவுக்கும் கூடுதல் செலவு செய்யக்கூடிய நிலை என்பது வருது. அதே மின்சார வாரியம் உற்பத்தி செய்வதற்கு ஏற்பட்ட செலவு வெறும் ஒரு 11,000 12,000 கோடி தான் வந்திருக்கு. நான் என்ன கேள்வின்னு என்னோடய கேள்வி, ஒரு 10,000 மெகாவாட்டை உற்பத்தி செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு 12,000 கோடினா, ஒரு 5,000 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ கூடுதல் தொகை நம்ம கொடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது திட்டங்களை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டுறதில் ஒன்று கவனம் செலுத்தலாம். அது செலுத்தினாவே நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அதில் தான் அரசுக்கிட்ட கவனம் செலுத்த சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களை மாதிரி கொடுக்கக்கூடிய மானியம் என்பது இருக்குது. அது அந்த காலத்தில் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஹெச்பிக்கு இவ்வளவுன்னு கால்குலேட் போட்டு கொடுத்தாங்க. இப்போ அதே ரேட்டு இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண முடியாது. அரசு தானே மானியம் கொடுத்தாகணும். இலவச மின்சாரத்தை கொடுக்கின்ற பொழுது தமிழக அரசு மின்சாரத்துறைக்கு மானியம் கொடுத்தாகணும். அந்த மானியத்தினுடைய தொகைகளை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதையெல்லாம் பண்ணினாங்கன்னா இந்த நிதி நெருக்கடியில் அது தப்ப முடியும். நம்ம அரசாங்கம் அவங்களுடைய கவனக்குறைவுன்னு பேசுகிறோம். எந்த அரசாங்கத்துடைய கவனக்குறைவு? நாங்கள் 2 அரசாங்கம் சொன்னாவே தமிழகத்தை ஆண்ட அரசுகள், ஆளும் அரசுகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாயில் எஸ்டிமேட் போடுறீங்க, வீடு கட்டுறீங்க, ஒரு 6 மாதத்தில் கட்டுறோன்னு முடிவு பண்ணுறோம். அந்த வீட்டை ஒரு 6 மாதத்துக்குள்ளே 3 லட்சத்துக்குள்ளே முடிக்கணும். சப்போஸ் 3.25 வரலாம், 3.5 வரலாம், இல்லை 9 மாதம் கழிச்சு ஒரு 4 லட்சம் வரலாம். ஆனால் 3 வருஷமாக கட்டி அந்த வீட்டுக்கு 10 லட்சம் என்று வருகின்ற பொழுது அதுக்கு நம்ம வட்டி கட்டுறதே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் அவங்க கொடுக்குறதே, தொழிலாளிகள் கொடுக்குற சம்பளம் 13,400 கோடி பக்கம் கணக்காட்டுறாங்க. ஆனால் வட்டியாகவே 13,152 கோடி வாங்கின கடனுக்கான வட்டியாகவே திருப்பி செலுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இதுதானே. எதுக்கு கடன் வாங்கணும்? அதிகமான விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குற கடன் வாங்குறீங்க. அந்த கடன் வாங்கி அந்த கடன் தொகையை திருப்பி செய்வதற்கான வட்டியை அது ஒரு பேர்டனாக நிற்கிது. 13,000 கோடி மின்சார கட்டணத்தை 1/7/2022 31/3/2023 வரைக்கும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 9 மாதம். இந்த 9 மாதத்தில் அந்த மின் கட்டணம் உயர்த்தினதே அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடிக்கு மேலே வருமானம் வந்திருக்கு. அப்படி வருமானம் வந்த பொழுது நீங்கள் இந்த 1 இயருக்கு, சென்ற ஆண்டு எடுத்துக்குவேன், நீங்கள் 1/4/2023 இந்த ஆண்டு 31/3/2024 வரைக்கும் எடுத்தோம்னா 12 மாதத்துக்கு அதை விட கூடுதலாக வரும். ஒரு 18,000 கோடி என்பது அதிகமாக வந்திருக்கலாம். மின்கட்டணம் உயர்வால் வருஷத்துக்கு கிடைக்கும் போது செலவுகளை குறைக்கணும்ல. நீங்கள் இன்னொரு இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பர்மனன்ட் ஸ்டாஃபே கிட்டத்தட்ட 62,000 வேக்கன்சி என்பது இருக்குது. அவர்களுக்கான சம்பளம், டிஏ எல்லாமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. குறைந்த பணியாளர்களை வச்சுட்டு வேலை செய்யக்கூடிய நிலைமை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் கம்மி, சர்வீஸ் கனெக்ஷன் கம்மி. தமிழ்நாட்டில் 3,32,00,000 மின் இணைப்புகள்,
அதில் கீழே கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறதுக்கு ஒரு 40,000 பேர் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ இது அரசுக்கு லாபம் தான். ஸோ அதனால் ஊழியர்கள்னால இது நஷ்டம் கிடையாது. அரசினுடைய இன்னும் நாங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் கொள்முதலில் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த கொள்முதலில் வருகின்ற பொழுது சில பேர் லாபம் அடையலாம். அந்த லாபத்துக்காக இது தவறான வழிக்கு போகிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன காரணம் சொல்கிறாங்க? அரசாங்கம் என்ன காரணம்? மின்சார நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நஷ்டத்துக்கு அடுத்த உள்ள காரணம் என்னென்னு போய் கேட்டிங்கன்னா ஊழியர் சம்பளம் அதிகம். அடுத்ததை சொல்கிறதே பொதுவாக அரசாங்கம் என்ன சொல்லும்? ஊழியர் சம்பளம் அதிகம்னு தான் சொல்லும். வேலை செய்கிறவனுக்கு சம்பளத்தை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே அரசுக்கு ஒரு செலவு என்று நினைக்கிறாங்க. இது உண்மையிலே எந்த விதத்துலையும் பொருத்தமில்லாத வாதம். இப்போ அதானிக்கு கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் இடம் வாங்கி போட்டு அவர் சோலாராக பண்ணி நம்மளுக்கே கொடுக்குறாரு. 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவர் கொடுக்குறாரு. அந்த வேலையும் ஈபி செய்யக்கூடாது. எங்கேயாவது இடங்களை பிடிச்சி வெயில் படக்கூடிய இடங்களை பிடிச்சிட்டு அங்கே சோலார் பிளான்ட்டை போடலாமே. அதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமே. நான் பதில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்குறேன். அதாவது 2027 வரைக்கும் விலையேற்றம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்குது. வெறும் விலையேற்றம் பண்ணால் மட்டுமே இந்த நஷ்டம் தீந்துடும் அப்படிங்கிற. அதுதான் நான் சொன்னது. நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணத்தை உயர்த்துவதனால அந்த மத்திய அரசுடைய உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தை உயர்த்து அப்படின்னு சொன்னால் எந்த காலத்துலேயும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா குறையாது. எல்லாத்து கையிலையும் காசு ஒன்றும் ரொம்ப அதிகமாகவும் செலவாகாது. கையில் காசு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். யார்ட்டையும் காசு இல்லாத சூழல் இருக்குன்ற பொழுது இவங்க அந்த அடிப்படையில் மின்சார கட்டணத்தை உயர்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வருஷம் வருஷம் உயர்த்தாவாங்க. நீங்கள் அதுதான் நான் சொன்னது. உற்பத்தியில் தனியாரை அதிகமாக ஈடுபடுத்த வருகின்ற பொழுது அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக பொதுத்துறைகள் நலிவடைந்து போகும். அது மின்சாரம் மட்டுமல்ல, ஏற்கனவே அனுபவம் இருக்குது பிஎஸ்என்எல். இந்த விலையேற்றத்துக்கான பரிந்துரையை பண்ணுறது யார் அப்படின்னா ஒழுங்குமுறை ஆணையம் தான் பண்ணுது. ஒழுங்குமுறை ஆணையம். ஒழுங்குமுறை யாருக்கு மனு போடுறது யார்? தமிழ் மின்சார வாரியம். மின்சார வாரியத்துக்கு மனு போட சொல்கிறது யார்? தமிழக அரசு. ஒழுங்குமுறை ஆணையத்துடைய ரோல் என்னது? ஒழுங்குமுறை ஆணையத்துடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மின் நுகர்வோர்களுக்கும் மின்சார வாரியத்திற்கும் இடையில் ஏதாவது தாவாக்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிற இடம் தான் ஒழுங்குமுறை ஆணையம். மாநில அரசுடைய மின்சார விநியோகம் எவ்வளோ கரண்ட்டு வாங்கணும் எல்லாம் தீர்மானிக்கிறது தான். எத்தனை ரேட்டுக்கு நீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஸோ இப்போ அதுலேயே பல விஷயங்கள் இப்போ இந்த சட்ட திருத்த மசோதா ஒரு கால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் இன்னும் மோசமாக போகும். வெளியிட்டிருக்கிற அந்த டேரிஃப் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே 20 பைசாலேருந்து 40 பைசா வரைக்கும் விலையேற்றம் பண்ணியிருக்கிறத 20 பைசாலேருந்து 55 பைசா வரைக்கும் 55 பைசா வரைக்கும் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இது பார்க்குறதுக்கு வெறும் 55 பைசா தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் 0 to 400 யூனிட்ஸ் வரைக்கும் ₹4.60 4.80 பார்க்கும்போது ஒரு யூனிட் 2 மாதத்துக்கு ஒருக்கா தமிழ்நாட்டில் சாதாரணமாக உதாரணத்துக்கு 400 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் கணக்கு போட்டுங்க. 400 யூனிட்டுக்கு 20 பைசா அப்படின்னு வந்துன்னா அவங்களுக்கு ஒரு 80 ரூபா என்பது தான் கணக்குக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் மிக்ஸி இருக்குது, எல்லா வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்துச்சு. இலவச மிக்ஸி, இலவச கிரைண்டர், இலவச டிவி அரசாங்கம் கொடுத்துச்சு. மக்களை பார்க்க வச்சுது. ஸோ பயன்பாடு என்பது அதிகரிக்குது. இப்போ சென்னை போன்ற இடங்களில் சாதாரண நடுத்தர மக்களே ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது நாங்கள் ஒரு சர்வே பண்ணி எடுத்துக்கணும். எங்களுடைய கணக்கு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தனிநுகர் நுகர்பாடு 1152 யூனிட்டு ஆண்டுக்கு அப்படிங்கிறதா ஒரு சர்வேல இந்தியாவில் மொத்தமாகவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் கூடி 2 மாதத்துக்கு ஆவரேஜ் பில் என்பது 2 பெட்ரூம் இருந்து 2 ஏசி பயன்படுத்தி அப்படி வந்துச்சுனால் கிட்டத்தட்ட 800 யூனிட் 900 யூனிட் வருது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்டையர் ஸ்லாபே மாறுது. இந்த ஸ்லாபு மாற்றுறதுனால தான் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் கட்டண உயர்வு. கட்டண உயர்வு பார்த்தா 20 பைசாலேருந்து 55 பைசா ஒரு பெரிய விஷயமா தெரியாது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது. இது எப்போ பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா இது அமுலாகி நுகர்வோர்கள் மின்சார வாரிய அலுவலகத்துக்கு பணம் கட்ட வருகின்ற பொழுது தான் கட்டண உயர்வை பற்றி அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. 20 பைசா தானே அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை இந்த பொதுவாக இந்த விலை உயர்வை பார்த்தோம்னா எல்லா தரப்பினருக்குமான விலை உயர்வாக இருக்குது. இப்போ ஐடி செக்டார் அவங்களால கட்ட முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ எல்லா தரப்பினருக்குமானதாக இருக்க வேண்டிய காரணம் என்ன? மின்சார கட்டண உயர்வு என்பது வந்துச்சுன்னா எல்லா பகுதி மக்களுக்கும் தான். அதில் இப்போ ஏற்கனவே இருக்கிற நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்துக்கு ஃப்ரீயாக தான். அதே மாதிரி கைத்தறி நெசவுக்கெல்லாம் மானியத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஐடி செக்டார் பரவாயில்லன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஐடி செக்டாருக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறேன்னு சொன்னால் அவன் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க. இப்போ ஒரு காமனாக நான் 2 வீடு 3 வீடு வாடகை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இந்த கட்டண உயர்வால் அந்த ஓனர் என்ன செய்வான்? வீட்டுக்கு வாடகை கரண்ட் பில் கட்டுறதுல அவனால் சமாளிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான்? அடுத்தது வாடகை அதிகரிப்பான். இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கக்கூடிய விஷயம் தான். நீங்கள் இன்றைக்கி ஜிஎஸ்டினால் தொழில்களே நசிஞ்சிருக்கும் பொழுது இந்த கட்டண உயர்வு உங்களுக்கு இன்னொரு பேர்டனாக தெரியும். இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவு இது ஒரு பேர்டனாக தெரியும். நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம் 20 பைசா 55 பைசா அப்படின்னு சொல்லி.
நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது நான் சொல்கிறேனே ஜூலை, நீங்கள் ஆக்சுவலாக அடுத்த மாதம் கூட தெரியாது, அதுக்கு அடுத்த மாதம் பார்க்கணும். நீங்கள் செப்டம்பர் கடைசியிலையோ அக்டோபர் மாதத்துலையோ இபி பில் கட்ட வரும்பொழுது தான் என் வீட்டுக்கு எவ்வளோ கட்டண உயர்வு வந்திருக்குது என்பது சாதாரண ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ வந்து மின்சார வாரியம் வந்து நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க அந்த மின்சார விலை உயர்வுனாலேயே வந்து இத்தனை 1000 கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா ஒன்று இருக்குது. இது ரெண்டும் எப்படி டேலி ஆகுமா? இல்லை, நஷ்டம் என்பது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். 80,000 கோடி வருமானம், அதில் 50,000 கோடி கரண்ட்டுக்காக செலவு பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிற 30,000 கோடி என்பதில் ஊழியர் நலன் ஒரு 13,000 கோடி, வட்டி ஒரு 13,000 கோடி போச்சுன்னா மிச்சம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த நியூ ப்ராஜெக்ட்டு மற்றதுக்கு எல்லாமே வாரியம் கடன் வாங்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது. நாங்கள் அதுதான் எங்களுக்கு சொல்கிறோம். இந்த 50,000 கோடி தனியார்கிட்ட மின்சாரத்தை வாங்குவதற்கு பதிலாக நீ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்லைன் ப்ராஜெக்டை எல்லாமே ஒரு போர்க்கால அடிப்படையில் பண்ணிட்டோன்னு சொன்னால், நாம் வெளியிலிருந்து தேவைக்கேற்ப வாங்கக்கூடிய ஒரு 5,000 மெகாவாட்டை 5,000 மெகாவாட்டுக்கான உற்பத்தியை கொஞ்சம் பண்ணலாம். லாபம் கட்டண உயர்வுனால கிடைச்ச அந்த வருவாயை கூட வட்டிக்கு வட்டி கட்டுறதுல நாம் செலவு பண்ண வேண்டிய நிலைமை என்பது வந்துருச்சு. இதுதான் நஷ்டத்துக்கான காரணம். இப்போ 2021 மின்சார திருத்த சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வருது. அப்போ இந்த விலையேற்றத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் 2021 நவம்பர் 9 போட்ட மத்திய அரசினுடைய அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியங்கள் எல்லாம் 1/7 மின்சார கட்டணத்தை 6% அல்லது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி எது குறைவாக இருக்கிறதோ அதை அப்ளை பண்ணணுங்கிறது அவங்க கொடுத்ததான். ஏன் அவங்க நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் மாநில அரசுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், திட்டங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க. அதனுடைய அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா, நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டங்களை நீங்கள் முழுமையாக செய்யலைன்னு சொல்லி அங்கே தனியார்களுக்கு மின்சார உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கும் மற்றதற்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்பாடு. இப்போ இருக்கிற பிஜேபி அரசாங்கம் 3.0ல் நிச்சயமாக அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அதானி பவர் எனர்ஜி கார்ப்பரேஷன் நாடு முழுவதும் மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும். இந்தியாவினுடைய மொத்த மின்சாரத்தை வந்து 3,76,000 மெகாவாட் என்பது இருக்குது. இதில் 56% அனல் மின்சாரங்கள் மூலம் உற்பத்தி செய்யக்கூடியது. 56%ல் 52% யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியார் பெருமுதலாளிகிட்ட தான் இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களை பயன்படுத்தக்கூடாது, அதை வந்து அந்த இடத்த ₹1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 என்ற அடிப்படையில் நீங்கள் வேறு இதுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி இப்போ எல்லாமே 25 நிமிஷம் ஆகிடுச்சு, அதை கம்ப்ளீட்டாக இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டா அந்த இடத்த அதானி கொடுத்துடலாம் ₹1 ரேட்டு, நிர்பந்தம் வரும். ஸோ அதானி அந்த இடத்துல இப்போ அவருக்கு வந்து துறைமுகத்தை கொடுத்துருக்குறோம், கப்பல் வர்றதுக்கு வசதி இருக்குது, ட்ரெயின் வர்றதுக்கு வசதி இருக்குது, அவர் அங்கே உற்பத்தி பண்ணுவார். அப்போ உற்பத்தி யார்கிட்ட போயிடும்? அதானிகிட்ட போயிடும். நீங்கள் புதிய பொருளாதார கொள்கையை வந்து அமுலாக்குவதற்கு அவர்கள் கண்டுபிடித்த வழிதான் ஒவ்வொரு துறையாக நாசம் பண்ணுறது. அப்படி வந்ததில் தான் எல்ஐசியில் அவங்களுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல்லில் ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், அதே மாதிரி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அப்படி தான் நீங்கள் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் என்பதே அவங்க கொண்டு வந்த நோக்கமே இதன் மூலம் அதிகாரத்தை தங்களுக்கு கொண்டு வந்து மாநில மின்சார வாரியத்தை திரும்ப மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்பாட்டுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்சியாளர்களும் அடங்கி போகக்கூடிய நிகழ்வு தான் நாங்கள் இது பார்க்குறோம். இந்த விளையாட்டத்தை பொறுத்து இதை சுற்றி வந்த ஒரு சில ட்விட்ஸை நான் படிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு பக்கம் வந்து மகளிர் உரிமை தொகை ₹1000 கொடுக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் வந்து மின் கட்டணம், சொத்து வரி, ஆவின் பால் விலை, அரிசி விலை, சாராய விலை உயர்வுன்னு இன்னொரு பக்கம் அதை பிடுங்கிடுறாங்க. இது என்ன கவர்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன். உரிமை தொகை என்பது நம்மளுடைய உரிமை தான், அந்த தொகைக்கு பேர் உரிமை தொகை தான், கரெக்டு தான். அதை கொடுக்கின்ற பொழுது தான் நான் சொன்னேன், இது கொடுக்கின்ற பொழுதே மக்களுக்கு மேலும் சுமை ஏற்கடாமல் மின்சார கட்டண உயர்வில் கொடுக்கக்கூடிய சப்சிடரியை மாநில மின்சார வாரியத்தை கொடுக்கணுங்கிற முறையில் அரசு அதை ஏற்றுட்டோன்னு சொன்னால் இதுக்கான விடை அதுதான். அந்த உயர்வு என்பது தவிர்க்கப்பட வேண்டிய மின் கட்டண உயர்வு தான். ஆனால் அரசு நினச்சுன்னு சொன்னால் இப்போ இந்த 20 வயசு அரசுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்காது. அரசு அதுக்கு உண்டான மானியத்தை இதில் கொடுக்கணும். அவங்க ₹1000 என்பதும் இலவச பேருந்து என்பதும் இன்றைக்கி சாதாரண பெண்கள் மத்தியில் குடும்ப வருமானத்தை அதிகரிச்சிருக்குது, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குது. இப்போ இதன் மூலமாக என்ன வரும்னா அரசு பறிக்கிற மாதிரி நிலை என்பது தான் வரும். அந்த ட்விட்ஸாக தான் சொல்லுது, அது கரெக்டு தான். அப்போ ஒரு பக்கம் கொடுத்தவனே பறித்து கொண்டானின்னு பாடுற மாதிரி தான் பதில். இன்னொன்று வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் மின் கட்டணம் குறைவு தான்.
இது மின் கட்டண உயர்வு இல்லை, திருத்தம் அல்லது மாற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நான் சொன்னது கம்மி தான். ஏன்னா மற்ற மாநிலங்களில் இவ்வளவு சர்வீஸ் கிடையாது. இங்கே 3,32,00,000 இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ இங்கே வந்து 20 பைசா என்பது பெரிய விஷயமா தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இது கட்டணம் உயர்வு தான். அது வந்து திருத்தமெல்லாம் சொல்ல முடியாது. திருத்தம் என்பது வேறு. 40 ரூபா சொல்லிட்டேன், அது கொஞ்சம் திருத்திங்க, அது ஒரு 35 பைசா போட்டுங்கிறது திருத்தம். 40லிருந்து 45 பண்ணால் அது உயர்வு தானே, உயர்வாக தான் எடுத்துக்கணும். விலை உயர்வு அப்படிங்கிறது சுமைதான். சுமைதான். இதை வந்து அரசாங்கம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுமக்கள் மீது சுமத்தப்படுகின்ற சுமை, இந்த சுமையை எப்படி போக்கலன்னா, ஒன்று மின்சார வாரியம் நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும். இந்த நஷ்டத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் எங்கே நஷ்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருவாய்க்கும் செலவுக்குமான அதிக தொகை எங்கே செலவிடப்படுகிறதுன்னு பாருங்கள். அந்த செலவுகளை குறைச்சாவே இந்த பொதுமக்கள் தலையில் சுமத்துகின்ற சுமையை குறைக்க முடியும். நான் இன்னும் சொல்ல போனால், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் கரார்த்தன்மையோடு இருக்கும். தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பது அல்லது நெட்வொர்க்கில் ஏற்பட்டுன்ற ப்ராப்ளங்களுக்கு காரணம் என்ன, இதை எல்லாமே கொஞ்சம் அதான் நாங்கள் சொன்னோம், ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதன் மூலம் இதை சரி செய்ய முடியும். நிச்சயமாக மின்சார வாரியம் நஷ்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நன்றி.